Hello everyone, traders அனைவருக்கும் வணக்கம். நம்ம daily analysis Nifty and Banknifty நோடிய மூவ்மெண்ட்ஸை வந்து செக் அவுட் பண்ணி பார்ப்போம். And further வந்து crude oil நோடிய மூவ்மெண்ட்ஸும் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். Right now Nifty continuously past 3 weeks gap down and high to high, low to low, close to close down ஆயிட்டு வருது. டாபிக்ல வந்து 3 reasons சொல்லியிருந்தேன் இல்லையா? The first reason வந்து higher time frameல நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மந்த்லியில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அண்ட் வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் வீக்லியில் கிளியரான ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த பிரேக் அவுட் நடக்கலை, ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த கேண்டில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக டவுனாக தான் வருது. கேப் டவுன் அண்ட் லோவர் லோ டவுன் ஆகுது. இது ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் வந்து என்னென்னா டே டைம் ஃப்ரேமில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆஃப்டர் ஒரு லாங் ரேலி அட் த சேம் டைம் வீக்லியில் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரிஜெக்ட் ஆன இடத்துல இந்த மாதிரி டவுன் சைடு ஆகக்கூடிய ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் சைன் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன 17,450 to 17,500 இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு மார்க்கெட் ரைஸ் ஆனால் கூட 17,450லேருந்து 17,500ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா இப்போ இங்கேருந்து ரைஸ் ஆகிருக்கு இல்லையா, 15,200லேருந்து ரைஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெண்டில் ஆல்ரெடி இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி தான் கீழே ஃபால் ஆகுது. அப்போ இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து எவ்வளோ தூரம் வந்து நிற்கும்? இந்த இடத்துல பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்து நிற்குமா? ஸோ 16,950 வரைக்கும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இம்மீடியட்டான சப்போர்ட் அப்படின்னா 17,150 to 180ங்கிறது வந்து இம்மீடியட்டான சப்போர்ட் ஆகும். ஃபர்தராக 16,900 வரைக்குமே இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,500 450லேருந்து 500 இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். பர்டிகுலராக நாளைக்கு இன்ட்ராடேயில் எப்படி இருக்குங்கிறத ஹவர்லியில் நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கணும் டெக்னிக்கல் வைஸாக. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஆல்ரெடி பிரேக் அவுட். நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போதே சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டு ஃப்ரைடே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆல்ரெடி நடந்திருக்கு. ஸோ இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட ரீடெஸ்ட் ஆகும். அண்ட் ரீடெஸ்ட் ஆகிட்டு மினிமம் 17,200 வரைக்கும் கீழே ஃபால் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கே மார்க்கெட் வந்து 17,250 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிருக்கு. அண்ட் கீழே ஃபால் ஆகிட்டு அந்த சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணும்போது நான் திரும்ப சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த பவுன்ஸ் ஆகுது இல்லையா, பவுன்ஸ் ஆகும்போது கரெக்டாக எங்கே திரும்பும் நீங்கள் டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸோடைய அக்யூரசி வந்து தெரியும். மார்க்கெட்டில் வந்து இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு இல்லையா, பவுன்ஸ் ஆகிட்டு இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 17,440ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். இங்கே இருக்கும்போது இந்த டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,440ங்கிறது எத்தனை மணிக்கு நம்ம 9:21க்கு போஸ்ட் பண்ணியாச்சு. மார்க்கெட் அதுக்கப்புறம் நடந்தது வந்து இங்கேருந்து மேலே ரைஸ் ஆனது, அதாவது 17,250லேருந்து ரைஸ் அதுவும் அது மட்டும் இல்லை, பாட்டமும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து என்ன போஸ்ட் பண்ணிங்கன்னா 17,230 கரெக்டாக 20 பாயிண்ட்ஸ் பிஃபோரில் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்கு. அண்ட் அப்சைட் ரைஸ் ஆகும்போது எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து ஹை வந்து
17,440 தான் ஹை. இது எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கியுடைய ஹை வந்து 17,440, ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகலை, எக்ஸாக்ட் ஹை. அங்கேருந்து எவ்வளோ தூரம் கீழே ஃபால் ஆகிருக்குன்னு பாருங்கள், எத்தனை பாயிண்ட்டு, 17,360 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஒரு 80 பாயிண்ட் வரைக்கும் கீழே ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வந்து அக்யூரசி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நீங்கள் டெய்லி இதில் ரெகுலராக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு ஃபர்தராக நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஸோ இது எதுக்காக சொன்னோன்னா, சப்போஸ் நாளைக்குடைய ட்ரெண்டில் இந்த பேட்டர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ட்ரெண்ட் போடுங்க. சப்போஸ் நாளைக்கு ரைஸ் ஆனால் கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வில் பி ஆக்ட் அஸ் ஏ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 17,600 வரைக்குமே இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ்னால் 450 அண்ட் ஃபர்தராக இது 600 வரைக்குமே செல் ஆன் ரைஸில் இருக்குது. பெட்டர் நம்முடைய குரூப் மெம்பர்ஸ், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து புட் ஆப்ஷனில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி கூட ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தார், நான் அதை காமிக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்பில் இவர் வந்து பிஇ தான் ஹோல்ட் பண்ணியிருக்காரு, அது புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காரு, 70,000 ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு இவர் ஒரு ஆர்மி ஜவான், இவர் வந்து பார்த்திங்கன்னா 65,000 ப்ராஃபிட், 63,450 ப்ராஃபிட். அவரும் வந்து புட் ஆப்ஷன் தான் 3 லாட்ஸ் வந்து எடுத்திருந்தார். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி நான் குரூப்பில் சஜஸ்ட் பண்ணது ஒரே ஒரு ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இது பொசிஷனல் வைஸாக எக்விடாஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்பெக்ட் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்ஸு. இந்த ஸ்டாக் வந்து 277, 77.20 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது 285 வரை 82 வரைக்கும் மினிமம் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது இந்த அனாலிசிஸ். அண்ட் இன்றைக்கி 295 வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷை வந்து கொடுத்துருந்தது. என்னுடைய ட்ரேடும் நான் இதில் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. செகண்டாக நான் வந்து இன்றைக்கி நிஃப்டியில் போஸ்ட் பண்ணது, நிஃப்டி வந்து டிபிகே மெத்தடில் செல் சைடில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இது எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும், 17,345 வரைக்கும் ஃபால் ஆகும். இந்த அனாலிசிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். 17,390 இருக்கும்போது, 385 to 390 இருக்கும்போது இதுவும் நான் ஒரு புட் ஆப்ஷன் வந்து எடுத்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். அதனுடைய ட்ரேட் டீட்டெயில்ஸும் நான் காமிக்கிறேன். ஓகே, இதை போஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். என்ட்ரி வந்து 17,385 390. அதாவது இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கிளாஸில் என்ன லேர்ன் பண்ணமோ அந்த லேர்ன் பண்ண மெத்தட், டிபிகே மெத்தடு, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நிஃப்டி இந்த மாதிரி இறங்க போகுது அப்படின்னா அந்த மெத்தடை அவங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் ரியல் டைம் மார்க்கெட்டில், லைவ் மார்க்கெட்டில். ஸோ ஒரு கண்டினியூஸ் லேர்னிங்காக இருக்கும். ஸோ இதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதனுடைய ட்ரேட் டீட்டெயில்ஸும் நான் எடுத்திருக்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி என்னுடைய ட்ரேட்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதே இதில் தான் நான் ட்ரேட் வந்து எடுத்திருக்கேன். மேஜராக எனக்கு ப்ராஃபிட்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்ஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட் அண்ட் நிஃப்டி புட் ஆப்ஷனில் ஒரு ப்ராஃபிட்டு. அண்டு மற்ற 2-3 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாஸ், ஒரு 800, 200 இந்த மாதிரி சின்ன லாஸ் தான். ஓவராலாக இன்றைக்கி ஒரு 4,000 rupees வந்து ப்ராஃபிட்டு. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் இந்த லாங் ரேலிக்கில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்குது. ஆஃப்டர் ஒரு லாங் ரேலிக்கு அப்புறம் இந்த டாப் ஜோனில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து சைட்வேஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. சப்போஸ் இதுவும் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, சப்போஸ் இந்த நெக்லைன் சொல்லக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃபர்தராக டவுன் ஆகும். மினிமம் 37,200 வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம். ஸோ அப்சைட்லன்னு வந்து பார்த்திங்கன்னா 38,600ங்கிறது 650ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும்.
39,000ங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது ஒரு பாசிட்டிவான ரேலி அப்படிங்கிறத நம்ம எப்போ கன்சிடர் பண்ணலாம், இந்த ப்ரீவியஸாக இருக்குல்லையா அந்த நெக்லைன், இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இந்த ரேலி, இது வரைக்கும் நடந்த இந்த ரேலி ஃபர்தராக அப்சைட் கண்டினியூ ஆகலாம். அதர்வைஸ் பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாலே we can கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுது அப்படிங்கிறத. ஓகே, நிஃப்டி வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ அதை ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மினிமம் சப்போர்ட்டுங்கிறது 37,200 இருக்கும். ஸோ நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு 3 ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த பாட்டம் அவுட் ஒரு நல்ல ரேலியில் பாட்டம் அவுட் ஆனால் 3 ஸ்டாக்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்குது ஒரு நல்ல அப் ட்ரெண்டு, இதில் பாட்டம் அவுட் சப்போர்ட் ரீஜனில் சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் ஃபர்தராக இந்த இடத்துல கண்டினியூஸாக ரைஸ் ஆகும். எவ்ரி டைம் ஒரு நியூ ஹை வந்து கொடுக்குது இந்த இடத்துல. ஸோ மினிமமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட்டும் நடக்குது. ஓகே, ஸோ ஒன்ஸ் நாளைக்கு வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹையை பிரேக் ஆகும்போது திரும்பவும் இது 2400 வரைக்கும் போகும். டைட்டன் இந்தியா, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, இது டைட்டன் இந்தியாவில் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா இது ஒன்று. செகண்ட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கனாக்கா கோல் இந்தியா, ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் சப்போர்ட் ரீஜனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, வால்யூமும் பில்டப் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்கும் ஃபர்தராக மேலே ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆனாலும் ஆர் இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் ஆனாலும் மார்க்கெட் திரும்பவும் இந்த அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டாக் வந்து கோல் இந்தியா. தேர்ட் ஸ்டாக் வந்து டிமார்ட்னு சொல்லக்கூடிய அவென்யூ சூப்பர் மார்க்கெட். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சைட்வேஸ் மொமெண்டம், அப் ட்ரெண்ட் ஆஃப்டர் லாங் ரேலிக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸ் மொமெண்டமில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இதுவும் திரும்பவும் இந்த அப்சைட் ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு லோ வந்து ஒரு ஸ்ட்ராங் புல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆனாலோ இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இன்றைக்குள்ள கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணாலோ ஸ்ட்ராங்கான இந்த ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் 3 ஸ்டாக்ஸ் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம க்ரூட் ஆயில் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு டைமண்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பாட்டம் அவுட்டில் வரும்போது நம்ம பை பண்ணலாம். இன்ட்ராடேயில் பொறுத்தளவுக்கு ஹவர்லி ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸாக இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை இன்றைக்கி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபர்தராக இந்த ரேலி வந்து மினிமம் 1 or 2 டேஸில் 7,930 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகும். 7,930. ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு பயான் டிப்ஸில் இருந்து இருக்கலாம், இந்த இடத்துல இருந்தே கண்டினியூ ஆகலாம். 7,930 வரைக்கும் வித்தின் 1 or 2 டேஸில் இட் வில் கோ அப் சைட். அண்ட் ஃபர்தராக இந்த ரேலி வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதனுடைய இம்பேக்ட் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் செக்டார், பெயிண்ட் ஸ்டாக்ஸில் இருக்கும், டயர் செக்டார் செகண்டில் இருக்கும், தேர்டு வந்து ஆட்டோ செக்டாரில் இருக்கும், ஃபோர்த்து வந்து எஃப்எம்சிஜி செக்டாரில் வந்து இருக்கும். படிப்படியாக அதனுடைய இம்பேக்ட் வந்து ஹைலி பாதிக்கப்படக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் தான். ஏன்னா பெயிண்ட்டுடைய பெரும்பகுதியான மூலதனம் வந்து க்ரூட் அண்ட் க்ரூட் ப்ராடக்ட்லேருந்து தான் வருது. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்து கோல்டு வந்து பார்த்துடலாம். கோல்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கோல்டையும் நெக்ஸ்ட் வந்து செக் அவுட் பண்ணி பார்ப்போம். கோல்டை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் இந்த இடத்துல அனலைஸ் பண்ணோம். இது வந்து ஒரு சேனல் வழியாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுனால ஃபர்தராக இது இங்கே வரைக்கும் ஃபால் ஆகலாம். சின்ன சின்ன அப்சைடு வேணால் வந்து மேலே ரைஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் பை சைடு எடுக்கலாம் அப்படின்னா 50,250 ஆர் 50,300 இந்த ஜோனில் இருந்து தான் சப்போர்ட் எடுக்கும். ஸோ இப்போ மிடில் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருந்தீங்க, இன்கேஸ் நீங்கள் டாலரில் எடுத்திருந்தேன்னா கூட சின்ன ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் எம்சிஎக்ஸில் 50,250 ஆர் 50,200 இந்த ஜோனில் இருந்து தான் மார்க்கெட் திரும்பவும்
ஒரு அகைன் ஒரு ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும். கோல்டை பொறுத்தளவுக்கு நம்ம வீக்லி பொசிஷனல் வைஸாகவே சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பாட்டம் அவுட் ரீஜனில் தாராளமாக வந்து பை பண்ணலாம். இப்போது டெம்பரவரியான ஒரு செல்லிங்கில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது கோல்டு. அண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து சென்னையில் செப்டம்பர் 3rd and 4th வந்து இருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் ஏன் வச்சுருக்கிறேன் அப்படின்னாக்கா, சாட்டர்டே மார்னிங் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டெக்னிக்கலை டீச் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிக்கல் செஷன் சொல்லிக் கொடுத்த அந்த மெத்தடை நீங்கள் என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு இதையும் போட்டு பார்க்கலாம். என்ன கொஸ்டின்ஸ்னாலும் டவுட்ஸ்னாலும் டைரெக்டாக அங்கே கேட்கலாம். செகண்ட் டேவும் அதே பேட்டர்னில் தான். மார்னிங் வந்து ஃபுல்லாக கிளாஸஸ், ஆஃப்டர்நூன் வந்து ப்ராக்டிக்கல் செஷன் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு 2 to 3 ஸ்கிரிப்ட் கொடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை கிளாஸை முடித்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் சப்போர்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். நம்மளுடைய டைரக்ட் கிளாஸஸும் வந்து ரெகுலர் பேட்சஸ் டைரக்ட் கிளாஸஸும் வந்து செப்டம்பர் 5th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10 days வந்து டைரக்ட் கிளாஸ் வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.